திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, 1 செப்டம்பர் 2025 முதல் 7 செப்டம்பர் 2025 வரை நடக்கக்கூடிய வார பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவா இந்த வாரம் என்னென்ன விசேஷங்கள், என்னென்ன கிரக நிலைகள் மாற்றங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை ஆவணி மூலம் மணிவாசக பெருமானுக்காக சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பெற்ற திருநாள். அன்று எல்லா ஆலயத்திலையும் பார்த்துட்டீங்கன்னாலுமே சிவபெருமானுக்கான விசேஷங்கள் நடக்கும். அன்று நாமளும் கலந்து கொள்வது ரொம்ப விசேஷம். அடுத்தது வியாழக்கிழமை பார்த்துட்டீங்கன்னா குரு ஜெயந்தி. குரு ஜெயந்தி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் குரு பகவான் நல்லா இல்ல, குரு திசை நல்லா இல்லையோ, குரு மறைந்திருக்காரோ, அதாவது கடகராசி கடக லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், மகர ராசி மகர லக்னம், இவங்க எல்லாருக்குமே குரு ஜெயந்தி நாளன்று சென்று தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை திருவோணம். அதே போல திருவோணம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அன்று ஓணம் பண்டிகை. அதே நாள்ல ஹயகிரீவருடைய ஜெயந்தி. அன்று படிப்புக்காக யாருக்கெல்லாம் படிப்பு சரியா வரல அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே அன்று ஹயகிரீவருக்கு துளசி மாலை அணிவித்து ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு செய்வது என்பது சிறப்பு. அதே போல அன்றைய நாட்கள் ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சனிக்கிழமை அண்டத்தையே ஆளக்கூடிய நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்க போகுது. நடராஜர் அபிஷேகம் அன்று உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்கள்லயும் நடராஜ பெருமான் இருப்பார். அந்த நடராஜ பெருமானுக்கு அன்று அபிஷேகம் நடக்கும். அதுல கலந்து கொள்வதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் குறையும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் வருது. சந்திர கிரகணம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம், சதயம், திருவாதிரை, சுவாதி நட்சத்திரக்காரங்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அதே போல சந்திரனான நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவோணம், ரோகிணி, அஸ்தம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது சிறப்பு. இப்போ இந்த வாரம் பாத்தீங்கன்னா எந்த கிரகங்களுமே மாறல. சுக்கிரன் கடகத்திலேயே தான் இருக்கார். கேது, சூரியன், புதன் இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுல இருக்கார். செவ்வாய் அதே போல மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாயும் கன்னியா வீட்டுல இருக்கார். ராகு கேதுகள் அதே போல கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறார்கள். சனி வக்ரகதியில தான் இருக்குது. இந்த வாரம் முழுவதும் வக்ரத்துல இருப்பார் நவம்பர் மாசம் வரைக்கும். குருவும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிதுன வீட்டுல இந்த வருடம் முழுவதும் இருப்பாங்க. பொதுவா சந்திர கிரகண நாட்களையும் சூரிய கிரகண நாட்களையும் பிதிர்தோஷம் செய்வது என்பது ரொம்ப விசேஷம். ரொம்ப சூசைட் பண்ணிட்டாங்க, ரொம்ப சூசைட் பண்றதுனால ஏதாவது கஷ்டங்கள் குடும்பத்துல நடந்துகிட்டே இருக்குது, அதனுடைய தாக்கங்கள் எங்களால தாங்கவே முடியல, சிறு வயதுல மரணம், ஆக்சிடென்ட், இது போல துர்மரணங்கள் நடக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ரெகுலரா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா இப்படி எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துல பாத்துட்டீங்கன்னா இது போல இழப்புகள் நிறைய நடக்கும். அது போல இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா இந்த சந்திர கிரகண நாட்கள்ல சென்று ஏதாவது ஒரு ஆலயத்துல, நிறைய ஆலயத்துல கிரகண தோஷ நிவர்த்தி பண்றாங்க, அப்படி போய் செய்து கொள்வது என்பது நல்லது. அப்படி இல்லைங்க அப்படின்னா அன்றைய நாட்கள்ல உங்களுடைய பித்திருக்களுக்கு வீட்டுல தயிர் சாதமும் கருப்பு எள்ளும் வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு அந்த சூசைட் சம்பந்தப்பட்டது, துர்மரணங்கள் சம்பந்தப்பட்டது, சிறு வயது இறப்புகள் சம்பந்தப்பட்டது, குடும்பம் வளர்ச்சி இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே அன்றைய நாள் இது போல பரிகாரங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். ரிஷப ராசிக்குண்டான இந்த வார பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ரிஷப ராசி இந்த வாரம் சுக்கிர பகவான், அதாவது உங்களை ஆளக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் போய் 3ஆம் வீட்டுல இருக்கார். 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், விஜய வீரிய தைரிய ஸ்தானம் சொல்றோம். ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோ பக்குவத்தையும் தைரியத்தையும் நிச்சயமாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் இடங்கிறது கைப்பகுதி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ உங்க கையால யாருக்கு பணம் கொடுத்தாலும் அவர்களுக்கு வளர்ச்சி. உங்க கையால இந்த வாரம் யாருக்கு இயற்கையாகவே ரிஷபராசிக்காரங்கிட்ட பணம் வாங்குறதுமே மகாலட்சுமியுடைய ராசி இல்லையா அவங்க எல்லாமே, அதே போல இவங்க யாருக்கு என்னது செஞ்சாலும் நன்மைகள் நடக்கிறது, இதெல்லாம் இயற்கையாகவே அவங்களுடைய குணமும், அதே போல அது எல்லாமே சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப இந்த வாரம் யாருக்கு என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பெரிய வெற்றிகளை கொடுக்கும். யாருக்கு யாரை சார்ந்து இருந்தாலும் அவர்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசிக்கு 3இல் சுக்கிரன் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே காரிய ஜெயங்கள் உண்டாகும். நீங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்களோ அதற்குண்டான வெற்றி வாகை நிச்சயமாக ஏற்கக்கூடிய அமைப்பு உண்டு. எதை தொட்டாலும் வெற்றி, எதை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் வெற்றி, சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, ஒரு இடமாற்றமோ ஒரு வீடு மாற்றமோ ஏதாவது ஒண்ணு மாறுதலுக்கு உண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல 3ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதீத தைரியத்தை சொல்லும். அப்போ தைரியமா எதையோ மோதி பார்த்துக்கலாம், என்னதான் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத
தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கூட நிச்சயமாக இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, புதன் போய் இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது 4ஆம் வீட்டுல இருக்கு. புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4ல் கேதுவோடையும் மற்றும் யாரோட இருக்காருன்னா சூரியனோட சேர்ந்து இருக்கார். அப்போ சூரியன், கேது, புதன் இவங்க அப்படி இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா, சூரியனும் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாத்திய யோகம். படிப்பு மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி, படிப்பு சார்ந்த விஷயத்துல ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட தந்தைக்கு ஒரு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல அந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிறதுனால கேது ஞானத்தையும் கொடுக்கறதுனால இது சார்ந்த எல்லா விஷயத்திலும் ஒரு ஞானத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல ஞாபக சக்தி, கல்வி சார்ந்த அறிவுகள் இதெல்லாமே இந்த வாரம் ரிஷபத்துக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறதுனால சந்திர கிரகணம் வரக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு கோயில போய் தர்ப்பணம், உங்களுக்கு இது போல சேர்க்கை இருந்தா கண்டிப்பாக பிதிர்தோஷம் உண்டுன்னு அர்த்தம். இவங்க எல்லாம் போய் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில பிதிர்தோஷ நிவர்த்தி செய்து கொண்டு வருவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அதே போல பாருங்க, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5ஆம் வீட்டுல போய் இருக்கார். ராசிக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் யோகத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார். 7க்குடையவர் 5ல் வரன்கள் அமைஞ்சு வர்றது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் நோக்கி ஒரு பயணங்கள், அதற்குண்டான பேச்சுவார்த்தையை நடத்துவது. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது பாத்துட்டீங்கன்னா ஆண் தெய்வ வழிபாடுகளும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் கண்டிப்பாக கை கொடுக்கும். அதுவும் முருகனுடைய வழிபாடு ரொம்ப 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 விசேஷமாக இருக்கும். இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் விரயங்கள் உண்டு, கொஞ்சம் பயணங்கள் உண்டு. பட் பாத்துட்டீங்கன்னா குழந்தைகள் ரீதியாக ஒரு மனக்கவலைகள் இருந்துட்டு இருந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு அந்த மனக்கவலைகள் எல்லாமே விலகும். குழந்தை பிறப்பதற்குண்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த வாரம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஏன்னா செவ்வாய் முழுவதும் அங்கதான் இருக்க போகிறார். அதே போல பாருங்க, உங்களுக்கு சனி வக்கரகதியில இருக்கு. சனி வக்கரகதியில இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பணம் சம்பந்தப்பட்ட லாஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இல்லை என்றால், ஒருவேளை உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக பண வரவு, தொழில் வளர்ச்சி, லாபங்கள், அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது, இது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த வாரத்தில் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி இயற்கையாகவே மகாலட்சுமியுடைய அம்சம் பெற்ற ராசியாக இருக்கிறதுனால மகாலட்சுமி எவ்வளவுதான் தனக்குன்ட்டு ஒரு சக்தியை வைத்திருந்தாலும் கூட எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய குணமும் அந்த தேவிக்கு உண்டு. அதே போல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அதே போலதான் எல்லாருக்குமே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய குணமும் உண்டு. பாசத்துல இவங்க அடிச்சுக்க கூடியதுக்கும் ஆட்கள் கிடையவே கிடையாது. ரிஷபம் இந்த வாரம் நிறைய ஆசைகளையும் தைரியமும் காரிய ஜெயங்களும் வெற்றி வாகையும் சூடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்துக்கள் கிடையாது. உங்க ஜாதகத்துல தசாபுத்தி ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.